மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம். நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மாநாடை ஏற்பாடு செஞ்சதில்லை. முத நடத்த போகிற மிக பிரம்மாண்டமான மிக பெரிய அளவிலான ஒரு மாநாடு அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானிலிருந்து கடைநிலை தொண்டர்கள் வரைக்குமே சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும், ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர விடும், ஒட்டுமொத்த மக்களினுடைய கவனத்தையும் இந்திய ஊடகங்களினுடைய கவனத்தையுமே அது ஈர்க்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாநாடுக்கு இப்போவே எல்லாரும் புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பலர் விமானத்திலிருந்து பயணம் செஞ்சு வரதையும், ரயில் நிலையங்கள்ல இருந்து பயணம் செஞ்சு போகிறதையும், வேனில் பயணத்தை தொடங்கினதையும் சமூக வலைதளங்களில் பதிவிடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் நாளைக்கு காலையிலேயே 21ஆம் மாநாடு நடக்கக்கூடிய அன்று பகல் நேரங்களிலேயே கூட்டம் கூட தொடங்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சேலம் மாவட்டம் நாம் தமிழர் கட்சியினர் சார்பாக செய்தித்தாள்கள் முழுவதும் ஒரு பக்கம் அளவுக்கு விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்திற்கான மாநாடு குறித்த தகவலும் அதோடு சேர்த்து, அதாவது சேலத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிற புகைப்படத்தோடு அவர்களுடைய பெயர்களோடும் இந்த விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கு. திருச்சி ஆலம்பட்டி புதூரில் நடக்கக்கூடிய இந்த மாநாடு மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 154 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு திடலில் இந்த மாநாடு நடத்தப்பட இருக்குது. இதில் 84 ஏக்கர் மக்கள் அமரக்கூடிய இடம், அது போக மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்க்கிங் வசதிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மேடையிலிருந்து 1500 அடி நீளத்துக்கு அமர முடியும். அந்த அளவுக்கு நாற்காலிகள் போடப்பட்டிருக்குது. நாம் தமிழர் கட்சியினர் எதிர்பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சி சார்ந்த பொறுப்பாளர்களும் தொண்டர்கள் மட்டுமே நிச்சயமாக 2 லட்சம் பேருக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது 1200 அடி நீளத்தில் நடக்கிறனால அங்கிருந்து தொலைதூரத்தில் இருந்து மேடையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு கடினமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா இடங்கள்லையும் எல்இடி திரை வைக்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 எல்இடி திரைகள் வைக்கப்பட இருக்குது. மாநாட்டின் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட இருக்குது. இது மூலமாக எங்கே அமர்ந்தாலுமே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாமளால் பார்க்க முடியும். அது போக பார்த்தீங்கன்னா 200 கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருக்கு இந்த மாநாடு திடல் முழுவதும். அதுவும் சாதாரண கொடிக்கம்பம் இல்லை, 30 அடி கொடிக்கம்பமாக இருக்குது. மிகப்பெரிய கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருக்கு. மேலும் பதாகைகள் கூட வழக்கமாக நாம் தமிழர் கட்சியினர் சுற்றி தமிழ் முன்னவர்கள், நம்மளுடைய மூதாதைகள், நம்மளுடைய முன்னவர்களின் புகைப்படங்கள் ஒரு சின்ன அளவில் தான் நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மிக பிரம்மாண்டமான அளவில் அந்த ஃப்ளெக்ஸ் ஒவ்வொரு தலைவர்களுக்குமாக வைக்கப்பட்டு இருக்குது. இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கையை கேட்டாலே நமக்கு தலை சுத்துது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த திருச்சியை நோக்கி படையெடுக்க இருக்குது. வேன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 6000க்கும் அதிகமான வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ்ஸு கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான பேருந்துகள் பிடிச்சு வர இருக்கிறாங்க. மேலும் மகிழுந்து, அதாவது கார் பார்த்தீங்கன்னா 1000க்கும் அதிகமான கார் புக் பண்ணி வராங்க. அதுபோக சொந்த கார் உள்ளவங்களும் கார் எடுத்துகிட்டு வருவாங்க. இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக காவல்துறையினர்கிட்ட கலந்து பேசி அவங்க சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதையும் நாம் தமிழர் கட்சியினர் தங்களுடைய பொறுப்பாளர்கள்ட்ட கொடுத்து குழுக்களுக்கு பகிரப்பட்டு இந்தந்த பகுதி வழியாக தான் உள்ளே வரணும், இந்த பகுதி வழியாக வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கட்டமைப்போடு இந்த மாநாடை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாடு திருச்சியில் நடக்கிறதுனால இந்த மாநாட்டுக்கு தமிழகம் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும், இல்லை உலகம் முழுவதும் தமிழர்கள் திரளக்கூடிய மிகப்பெரிய இனத்தின் திருவிழாவாக இந்த மாநாடு இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் வெளியூரில் இருந்து வரக்கூடிய அந்த மக்கள் அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக, ஒரு குளிக்கிறதுக்காக, கழிவறை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக திருச்சியில் மட்டுமே 5 திருமண மண்டபங்களை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சின்னு. இதில் ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனியான அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த வசதியவும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கான தொடர்பு எண்கள் ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒரு பொறுப்பாளர் இன்சார்ஜாக போட்டிருக்கிறாங்க. அந்த மண்டபத்தினுடைய அட்ரஸ் இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியினுடைய குழுக்களில் பகிரப்பட்டிருக்கு. இந்த மாநாடு மாலை 4 மணிக்கு சரியாக பறை இசையோடு தொடங்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 234 வேட்பாளர்களும் மாலை 2 மணிக்கெல்லாம், அதாவது இந்த பிற்பகல் 2 மணிக்கெல்லாம் எல்கேஎஸ் மஹாலுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய எல்கேஎஸ் மஹாலில் வேட்பாளர்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் சொல்லப்பட இருக்குது. எப்படி நடந்துக்கணும், என்னென்ன விஷயங்கள், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வேட்பாளர்களுக்கு முன்னதாகவே அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அவங்க கூட அண்ணன் சீமான் ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் பண்ண இருக்கிறாரு. அது முடிந்ததுக்கு பிறகாக அந்த வேட்பாளர் அறிவிப்பு மேடைக்கு ஒரு வால்வோ பஸ்ஸில் அத்தனை வேட்பாளர்களும் ஏற்றிச் செல்லப்பட்டு மேடைக்கு அருகே இறக்கி விடப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது.
எதனால் அண்ணன் சீமான் இந்த மாநாடை மிகவும் நம்பி இருக்கிறாரு? நாம் தமிழர் கட்சியின் ஒட்டுமொத்த பேருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எகிர செய்யக்கூடிய ஒரு மாநாடாக இருக்குது அப்படின்னா, கட்டமைப்பு முடிக்கப்பட்டு இருக்கிறது. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பார்த்தா உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா, உங்களுக்கு வேட்பாளர் நிறுத்திருக்க ஆள் இருக்கா, அப்படிலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வளர்ந்ததுக்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி வேறு பரப்பி கிளை பரப்பி தமிழகம் முழுவதும் அத்தனை பொறுப்பாளர்களை நியமித்து, பாசறை பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், பூத்து மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு முழுமையாக 100% கட்டமைப்பு நிறைவு செய்யப்பட்ட பிறகு நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கக்கூடிய முதல் மாநாடு. ஆகையினால இந்த மாநாடுல இருக்கிறாங்க எத்தனை லட்சம் பேர் கூட இருக்கிறாங்கிறத காண்பதற்காக அண்ணன் சீமான் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். கட்டமைப்பு இல்லாத காலங்களிலேயே நடத்தப்பட்ட மாநாடுகளில் தன்னெழுச்சியாக மக்கள் பலர் கூடினாங்க. கட்டமைப்பு முழுமை பெறப்பட்ட நிலையில் நடத்தப்படக்கூடிய இந்த மாநாடுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் திரள்வாங்க அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நம்பிக்கையா இருக்கு. ₹1 கொடுக்காம, எந்த இலவச பொருட்களும் கொடுக்காம, எந்த ஆசை வார்த்தை, எந்த திரைக்கவர்ச்சி, எந்த சாதி போதை, எந்த மத போதை எதையுமே தூண்டாம இத்தனை லட்சம் மக்களை ஈர்க்க முடியுமா அப்படின்னா அது அண்ணன் சீமானால் மட்டும்தான் முடியும், நாம் தமிழர் கட்சினால் மட்டும்தான் முடியும். அதிமுக சரி, திமுக சரி, நேற்று வந்த விஜய் அந்த கூத்தாடி பைய கூட கெடியாரம் கொடுக்குறேன், டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறேன், ஹாட் பாக்ஸ் கொடுக்குறேன்னு மேடையில் அடுக்கி வச்சு அது மக்களுக்கு உடனே கொடுக்க மாட்டேங்கிறான். நீ நாங்கள் பேசுகிறலாம் கேட்டு முடிச்சு நீ போகும்போது வரிசையாக வாங்கிட்டு போன்னு அது அவங்கள வந்து அந்த இலவச பொருட்களுக்காக அவங்கள காக்க வச்சு கட்டாயப்படுத்தி வர வச்சு தான் இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த ஒரு இலவசமும் இல்லாமல் வரக்கூடிய தம்பிமார்கள், தொண்டர்கள் தான் கை காசை போட்டு வேன் பிடிச்சி சாப்பாடு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கிளம்பி வராங்க. இந்த மாநாடு இன்னும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரங்கள் தான் இருக்குது. இந்த சமயம் வரைக்கும் ஊடகம் வாயை திறக்கலை. இதே இது விஜய் மட்டும் மாநாடு போட்டால் அவன் பந்தக்கால் என்னைக்கு அந்த மாநாடுக்கு நட்டினானோ அந்த நாளில் இருந்து இந்த ஊடகங்கள்லாம் போய் பேசுவாங்க. பாருங்கள், விஜய் வந்து பந்தக்கால் நட்டிட்டாரு, இதோ போஸ்டர்லாம் வச்சுட்டாங்க, கொடிக்கம்பத்தை வச்சுட்டாங்க, இந்த ஃப்ளெக்ஸ் வச்சுட்டாங்க, இது எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க, மின்னொளியில் அப்படியே மைதானம் ஜொலிக்குது, இத்தனை சேர் போடப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே வரக்கூடிய தாவேக்காவினர்கிட்டலாம் பேட்டி எடுக்கிறது. இந்த மாதிரி மாநாடு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நொடிக்கு நொடி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஊடகங்கள், இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி தன்னெழுச்சியாக இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துது. இப்போ வரைக்கும் வாய் திறக்கல. இந்த புதிய தலைமுறை, தந்தி டிவி, நியூஸ் 7 ஒரு சின்ன பைட் மாதிரி ஒரு சின்ன செய்தியாக சொல்லிட்டு கடந்து போக பார்க்குறான். இந்த மாநாட்டுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக நிறையா சினிமா பிரபலங்களும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணன் சீமானோட பல நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள் எல்லாருமே நெருங்கிய தொடர்பு கொண்டவங்க, நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க. அண்ணன் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காகவே இந்த மாநாட்டுக்கு இயக்குநர்கள் பலர் வரலாம், நடிகர், நடிகைகள்லாம் பலர் நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வட்டமடிக்குது. இந்த மாநாடு நடந்து முடிந்த பிறகாக அண்ணன் சீமான் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்க இருக்கிறார். அவர் அடுத்து எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் செய்வார் அப்படிங்கிற ஒரு ஷெடியூலை நாம் தமிழர் கட்சியில் வெளியிட இருக்கிறாங்க. முதலாக தமிழக அரசியல்லையே ஒரு கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கிறதுலையும் முதல்ல இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பிரச்சாரத்தை தொடங்குறதுலையும் முதல்ல இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த அளவுக்கு எது ஒன்றுக்கும் முன்னுதாரணமாக முதல் ஆளாக நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் எத்தனையோ பாசறைகள் இருக்குது. ஆனால் இந்த மாநாடு நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் பாதுகாப்பு பாசறைக்கு தான் மிக முக்கிய பணி கொடுக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய மக்களையும் பாதுகாக்கணும், அதே சமயத்தில் அண்ணனையும் பாதுகாக்கணும், அத்தனை வேட்பாளர்களையும் பத்திரமாக பாதுகாத்து அவர்கள் வந்து நல்லபடியாக வீடு போய் சேர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணுங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய பாதுகாப்பு படை பாசறையை சேர்ந்தவர்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து, சுவிட்சர்லாந்துலேருந்து, அதுபோல் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கான்னு பல்வேறு இடங்களில் இருந்து இந்த மாநாட்டை காண்றதுக்காக மக்கள் படையெடுக்கிறாங்க. விமான டிக்கெட் போட்டு அப்படி கை காசை லட்சக்கணக்கில் போட்டு இறங்கி வந்து தன்னெழுச்சியாக இதில் வந்து மக்கள் கலந்துக்கிறாங்க. இதில் குறிப்பாக ஒரு ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள், அவங்க வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாங்க. தம்பி தென்னகம் அவர் கூட அவருடைய சேனலில் அதை காணொலி எடுத்து போட்டிருந்தார். அவங்க சுவிட்சர்லாந்துலேருந்து பல லட்சம் ரூபாய் செலவழித்து டிக்கெட்டு போட்டு வந்து இந்த மாநாடை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இங்கே ஓட்டு இல்லை, ஆனாலும் அண்ணன் ஜெயிக்கணும், அண்ணனுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக இந்த மாநாட்டுக்கு நாங்களும் பக்கபலமாக இருக்கிறோங்கிற எங்களுடைய ஆதரவை காட்டுறதுக்காகவே நாங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. நாம் நினச்சா ஒரு பஸ்ஸை பிடிச்சி, ஒரு ட்ரெயினை பிடிச்சி நம்ம வந்துடலாம். அப்போ நிச்சயமாக புறப்படணும், உடனடியாக பயணத்தை தயார்படுத்துங்க, நிச்சயமாக இந்த நிகழ்வில் நாம் பங்கு பெறணும். எங்கள் தொகுதியில் ஒரு தம்பி அவர் வரேன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு ரொம்ப ஆர்வம் பார்க்கணுன்னு, அவர் குடும்பத்தோட அவருடைய மனைவியோடு நான் வாரேன், கலந்துப்பேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லியிருந்தார். எதிர்பாராத விதமாக வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு. இதன் காரணமாக அவர் சொல்கிறாரு, என்னால் வர முடியல, ஆனால் எனக்கு எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன், நான் இது 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து கனவு கண்டுகிட்டு இருந்தேன், எப்படியாவது அந்த மாநாட்டுக்கு போகணும், நானே வர முடியலன்னே மன்னிச்சுக்கோங்க, ஆனால் நான் வந்தால் எவ்வளோ எனக்கு செலவாகும், அந்த வேன் செலவு, சாப்பாடு செலவு, அந்த அமௌண்ட்டை நான் தாரேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த காசில் இன்னும் 2 பேரை கூட்டு போனாலும் சரி, இல்லை
ஆலயத்தை கட்சியினுடைய செலவுக்கு வச்சுக்கிட்டாலும் சரினா அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறார். இத்தனைக்கு அவர் வந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வத்தோடு தன்னெழுச்சியாக ஈடுபாடோடு இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை, இப்படிப்பட்ட தொண்டர்களை வேற எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. இந்த மாநாட்டில் இஸ்லாமியர்கள் நோன்பு திறப்பதற்காகவும் தொழுகை செய்வதற்காகவும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. நாம் தமிழர் கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறதுலையே மிக பிரம்மாண்டமாக எல்லாராலையும் ஆச்சரியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நாம் தமிழர் கட்சி போட்டிருக்கக்கூடிய அந்த மேடை. இந்த மேடை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 அடி நீளம், அதே மட்டும் இல்லாமல் 60 அடி அகலம், 234 பேரும் உட்கார்ந்துருக்குறாங்க. அண்ணே வந்து நின்று பேசுகிறாரு. இதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எல்இடி திரை வந்து வைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. ஒரு 500 பேர் வந்து அமரலாம். 1000 பேர் நெருக்கி நின்னா 1000 பேர் நிற்கலாம். 1000 பேர் நிற்கக்கூடிய ஒரு மேடை நாம் தமிழர் கட்சி. தமிழக அரசியல் வரலாற்றில் இவ்வளோ பெரிய மேடையை யாரும் போட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மேடையை நாம் தமிழர் கட்சியினர் அந்த பிரம்மாண்ட மேடையை போட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக மிகப்பெரிய ஒரு ராட்சச பலூன் வந்து பறக்க இடம் இருக்குது. ஏன்னா அந்த ராட்சச பலூன் மேலே ஒரு கேமரா பொருத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறை பகுதியிலிருந்தும் சொல்கிறாங்க. அந்த பலூனில் வந்து நம்மளுடைய விவசாய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அண்ணன் சீமானவனுடைய அவர்களுடைய புகைப்படமும் இருக்குன்னு சொல்லப்படுது. இது மூலமாக மேலே இருந்தே கீழே இருக்கக்கூடிய கூட்டத்தை கண்காணிப்பதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இருக்குன்னு காவல்துறையினரும் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான வாகனங்கள் திருச்சியை நோக்கி படையெடுக்குது. இந்த மாநாட்டில் பங்கு பெறுறதுக்காக அத்தனை பேரும் டோல் கட்ட தயாராக இருக்க மாட்டான். இதுக்காகவே திருச்சி பகுதியை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல டோல்கேட் மூடப்பட காத்திருக்கிறது. அவன் டோல் நடத்துறவெல்லாம் பயந்து போய் நடுங்கிட்டு இருக்கிறான். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடந்த அந்த வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் ஒரு பாடல் வெளியிடப்பட்டது. தேர்தல் பாடலாக வந்தான் ஒருவன் வந்தான் அப்படிங்கிற பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எல்லா இடத்துலையும் ஒலித்தது அந்த பாடல். இன்னைக்கு வரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சியினர் தம்பிமார்கள் தினமும் கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேர்தல் பரப்புரை பாடலையும் இந்த மாநாட்டில் வெளியிட இருக்கிறாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கடை வணிகர்கள் பேசிக்கொள்ளக்கூடியது என்னன்னா, 4 மணிக்கு மேலே கடையை அடைச்சிட்டு எல்லாரும் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசுகிறத கேட்க போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அதனால் திருச்சியில் 4 மணிக்கு மேலே 21ஆம் கடையடைப்பு செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சனிக்கிழமையாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் இந்த மாநாட்டுக்கு மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாநாட்டுக்காக திருச்சி முழுவதும் நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடி பறக்க விடப்பட்டிருக்குது. ஏற்கனவே அண்ணன் சீமான் சொன்னார், எந்தெந்த தொகுதியிலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிப்பேன், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பாக்ஸ் போட்டு உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி 234 தொகுதினா 234 பாக்ஸ் போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய சிக்கலான விஷயம் அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பாக்ஸ், அந்த வகையில் வந்து 40+4ன்னு சொல்கிறாங்க. அது வந்து 4 வந்து முன்னாடி போடப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், அதுக்கப்புறம் வந்து முக்கிய நிர்வாகிகள் அவங்கள உட்கார வைக்கிறதுக்காக. அது போக வந்து 40 பாக்ஸ் போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ விருதுநகர் இல்லைனா காரைக்குடி, மதுரை அப்படின்னா அந்த மதுரை மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி உறவுகள்லாம் அதில் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி 40 பாக்ஸ் வந்து போடப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் ஒரு ஆட்சி வரைவாகவே வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆட்சி வரைவை 2026க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மேலும் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அப்டேட் பண்ணப்பட்ட அந்த நாம் தமிழர் செயற்பாட்டு ஆட்சி வரைவு வந்து இந்த மாநாட்டு மேடையில் வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. காவல்துறையினர் கிட்டத்தட்ட முழுமையாக நமக்கு ஒத்துழைப்பு வழங்கிட்டு இருக்கிறாங்க. தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்குது, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் தடுப்பதற்காக. அதுபோல ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு திடலில் மருத்துவ முகாம்கள் வந்து பார்த்திங்கன்னா மேடைக்கு பின்புறமும் மேடைக்கு எதிர்புறமாகவும் 2 மருத்துவ முகாம்கள் வந்து போடப்பட்டிருக்குது. குடிநீர் வசதி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே குடிக்கிற மாதிரி பைப் கனெக்ஷன் மூலமாக, அதாவது மக்கள் வந்து எந்திரிச்சு குடிக்கிறக்க ரொம்ப தூரம் நடந்து போக தேவையில்லை, அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து அது மூலமாக அவங்க குடிநீர் அருந்திக்கலாம். அந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. கழிப்பறைக்காக கிட்டத்தட்ட 400 கழிப்பறைகள், நடமாடும் கழிப்பறைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 200 கழிப்பறைகள் வந்து ஆண்களுக்காகவும் 200 வந்து பெண்களுக்காகவும் வந்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த மாநாட்டுக்காக சேர் போடுற பணியில், அதே மாதிரி மைக்கு ஏற்பாடு பண்ணுற பணியில், அதே மாதிரி ஃப்ளெக்ஸு வைக்கிற பணியில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேன், இந்த மாநாட்டுக்காக மக்களை அழைத்து வரக்கூடிய வேனு டிரைவர்கள், இப்படி இந்த மாநாடை ஏற்பாடு செய்கிற பணியிலே கிட்டத்தட்ட 1000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை மூலமாக இவ்வளோ பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இத்தனை லட்சம் பேர் கூடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைய காத்திருக்குங்கிற தகவல் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தில் தான் இந்த திராவிடமே இருக்கு. திராவிடத்துக்கு முடிவு கட்ட போகிற, மாற்றத்துக்கான அடிக்கல் நாட்ட போகிற ஒரு விழாவா, ஒரு மாநாடா இந்த மாநாடு நடக்க இருக்கு. சரி, இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவித்தொகையை இந்த மாநாடு
மாநாடு வெற்றி பெறதுக்காக, அது 100 ரூபாயா இருக்கட்டும் இல்லை 500 ரூபாயா இருக்கட்டும், அதை வந்து நாம் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு லிங்க் தரேன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த மாநாட்டுக்கு நீங்கள் கொடுத்து உதவணும். ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கொடுத்துருந்தாலும் சரி, அப்படி இன்னும் கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களால் இந்த மாநாட்டுக்கு பங்கு பெற முடியாமல் இருக்கலாம், வேறு ஏதாவது சூழல் இருக்கலாம், உங்களுடைய உடல்நிலை காரணமாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கிய பணிகள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த மாநாட்டுக்கு நம்ம கலந்துக்கிட்டா இவ்வளோ ரூபாய் ஆகுமே, அந்த ரூபாயாவது இந்த மாநாடு வெற்றி பெற நம்ம கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனதோடு தயவு செய்து தமிழர்களாகிய நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பை தராவிட்டாலும் உங்களுடைய உணர்வை தாருங்கள், உங்களுடைய பொருளாதார உதவியை தாருங்கள் அப்படின்னு இருக்கரம் குப்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நடக்கட்டும். இது நம்முடைய இனத்தின் திருவிழா. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.